திருவள்ளூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி மருத்துவமனை முன்பு உறவினர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி வணக்கம். இப்போ உறவினர்கள் கூறுவது என்ன? சிறுவனுக்கு என்ன தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது? மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லப்படுது? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியை சேர்ந்த 12 வயது சிறுவன் கிஷோர் என்பவர் கடந்த 12ஆம் தேதி அவர் இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அவரை கொண்டு வரப்பட்டு சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அப்போது பணியில் இருந்த அரசு மருத்துவர் முரளி மனோஜ் என்பவர் இந்த இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணா உங்களுக்கு சரி இருக்காது, ஆகியவே ஒரு தனியார் மருத்துவமனை சன்ஷைன் என்கின்ற மருத்துவமனை தனியார் மருத்துவ திருவள்ளூர்ல இருக்கு, அவங்க உயர்தர சிகிச்சை அளிக்கிறாங்க என்று அவரிடம் கூறி அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார்கள். தனியார் மருத்துவமனையில் அவருக்கான அறுவை சிகிச்சையானது செய்யப்படுகிறது. 80,000 ரூபாய் பணம் கட்டி அறுவை சிகிச்சை காலில் செய்யப்பட்டிருக்கிறது. அறுவை சிகிச்சை செய்த 4 மணி நேரத்தில் காலில் ரத்த கசிவு ஏற்பட்டு கால் வீங்கி இருந்த நிலையில் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் மீண்டும் அவர்களை அரசு மருத்துவமனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போது அரசு மருத்துவமனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் காலில் உள்ள முக்கிய நரம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிறு தவறு இந்த அறுவை சிகிச்சை ஏற்பட்டிருக்கிறதுனால் இவர்கள் காலை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்தவுடன் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனை சவிதா மருத்துவமனை கொண்டு சென்று அங்கேயும் பரிசோதனை செய்த பிறகு சிறுவனுக்கு தவறான அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய நரம்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகியவே சிறுவனின் காலை எடுக்க வேண்டும் என்று காலை எடுத்து விட்டார்கள். ஆகியவே அரசு மருத்துவமனையிலிருந்து தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி அந்த மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அந்த சன்ஷைன் மருத்துவமனை முற்றுகையிட்டு ஊழியர் நஷ்டீடு வழங்க வேண்டும், அந்த மருத்துவமனையை மூட வேண்டும் என்று போலி மருத்துவர்கள் இருப்பார் என்ற பல கோரிக்கைகள் வைத்து ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு இது உடனடியாக தலையிட்டு இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது.